ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்ம புராணம் 8ஆம் அத்தியாயம் பதிவிரதை. கேளுங்கள், நான் தங்களுக்கு ஒரு சபத கதையை கூறுகிறேன். அதைத்தான் நமது குருதேவர் சுகுணனுக்கு கூறினார். மத்திய பிரதேசத்தில் நந்தி கிராமம் என்ற ஒரு கிராமம் இருந்தது. அங்கு வாழ்ந்த பிராமணர் ஒரு வசதியான குடும்பஸ்தர். கர்மிஷ்டி என்பவர் வேதங்களையும் சாஸ்திரங்களையும் ஓதுவது மட்டுமல்லாமல் அவை கற்பிக்கும் தர்மங்களை தனது முழு பலத்துடன் நடைமுறைப்படுத்துபவராகவும் இருப்பார். நித்யாக்னிஹோத்ரி விருந்தினர்களையும் பக்தர்களையும் வரவேற்று அவர்களை நரசிம்மரை போல பக்தியுடன் வழிபட்ட ஒரு ஞானி. அவரது பெயர் கஷ்யபர். அவர் மனைவி அவருக்கு மனைவியாக இருக்கும் அளவிற்கு புத்திசாலி. இல்லறம் நடத்துவதற்கும் மற்றும் செயல்களை நினைவூட்டுவதற்காக அந்த கதையை நான் கூற வேண்டும். விருப்பத்திற்கு சுழல். தனது கணவரை கடவுளாக கருதும் கிரகலட்சுமி அவள். தனது கணவரிடம் பக்தி கொண்டவர், எந்த வேலையிலும் சோம்பேறியாகவே இல்லாதவர், தனது இல்லத்தை திருப்பார்கடல் போல வைத்திருப்பவர். அந்த பெண்ணின் பெயர் சாவித்ரி. நந்தி கிராமத்திலிருந்து வெகு தொலைவில் இல்லாத ஒரு சிறிய கிராமம். அந்த கிராமத்தில் யக்ஞ சர்மா என்ற ஒரு பிராமணர் வசித்து வந்தார். நன்றாக படிக்காவிட்டாலும் புரோஹிதத்திற்கு பொருத்தமான ஸ்மார்த்த பிரக்ரியா செய்ய போதுமான படிப்பு உள்ளவன். அவனுக்கு இருக்கும் நேரத்தில் அவன் செய்யும் தொழிலுக்கு அவனுக்கு கிடைக்கும் அரிசி மற்றும் அதன் உடன் கிடைக்கும் பொருட்கள் அனைத்தையும் கொண்டு வந்து தன் மனைவியிடம் கொடுத்து காலம் கழித்தான். கூற வேண்டியவற்றை அனைத்தையும் உடனே கூற வேண்டும் என்று கூறுவான். அவனுடைய மனைவியின் பெயர் ரோஹிணி. அவள் சர்வ நல்ல குணங்கள் கொண்ட புத்திசாலியாக திகழ்ந்தாள். எந்த படியிலும் பதிக்கு எதிராக வாதாட மாட்டாள். பதி சேவையே இல்ல ஜீவனத்திற்கு நல்லது என்று கூறும் பதிவிரதை தெய்வம் அவள். பதிக்கு எதிராக என்றைக்குமே வாதாட மாட்டாள். திரிகரண சுத்தியாக நம்பி அவ்வாறே நடந்து கொண்டது அல்ல. தம்பதிக்கு கலக என்ற ஒரு மகனும் கலிகாடு என்ற ஒரு மகனும் இருந்தனர். யக்ஞஸ்ரமம், ஜாத கர்மம், நாமகரணம், சத்சங்கம் செய்து தேவசர்மா என்று பெயர் வைத்தார். பிள்ளையானவன் நன்கு வளர்ந்து 1008 முறை அக்ஷராபியாசம் செய்து உபநயனம் செய்வித்தார். ஆகஸ்மாகமாக யக்ஞ சர்மா கண்ணாமூச்சி விளையாடி கொண்டிருக்கிறார். அவன் திருமணம் உட்பட அனைத்து சடங்குகளையும் செய்வித்தான். அவருடைய மகன் மகள் அனைவரும் வந்து இவர்களின் வழி யாகங்களை செய்து காசி, கயை, பிரயாகை போன்ற புண்ணிய தீர்த்தங்களுக்கு சென்றனர். தந்தை மற்றும் மகன் மகள் அவர்கள் அனைவரும் தந்தையானவர் நிரம்ப தானம், தவம் ஆகியவற்றை செய்து கொண்டிருந்தார். இவை அனைத்தையும் செய்ததால் அவர் மிகுந்த தவசக்தி உள்ளவரானார். தேவி சாவித்ரி ஆனவர் மிகுந்த பதிவிரதையாக இருந்து அனைவருக்கும் நல்லதை செய்து வந்தாள். அவர் அனைவருக்கும் நன்மையை செய்து வந்து பிறகு பிச்சை எடுத்துதான் உணவு உட்கொள்ள வேண்டும் என்று கூறி அதற்கு அனுமதி கொடுத்தார். அந்த வார்த்தையை தேவசர்மாவானவர் ஏற்றார். எங்கோ சென்று பிக்ஷை எடுத்து உணவுப் பொருட்களை பெற்று வந்தார். அதை கொண்டே உணவாக்கி உட்கொண்டனர். பெரிய தபஸ்வினியான கஷ்யப முனிவர் அப்பொழுதுதான் இல்லம் திரும்பினார். இந்த சாவித்ரியின் புனித கதை புராணங்களில் படிப்பதற்காக உள்ளது. வெளியில் குளிர்ந்த காற்று அடித்து கொண்டிருக்க கஷ்யப முனிவர் மீண்டும் இல்லம் திரும்பினார். அந்த குளிர்ந்த வார்த்தையை மீண்டும் கஷ்யப முனி இல்லம் திரும்பி அப்போதைய கஷ்யப முனி உணவுப் பொருட்களை பிச்சையாக எடுத்து வந்து இல்லம் திரும்பினார். தினமும் மனைவியிடம் அதை பயன்படுத்துமாறு கூறி, அதில்லாமல்
பலருக்கு அன்னமிட்டு கலாச்சார செயல்பாடுகளை நிறுத்தாமல் செய்து வந்தார். ஒரு செயலை விடாமல் கடைபிடிப்பவரின் முயற்சியில் தெய்வமே துணையாக இருப்பார். தாயை விட உயர்ந்த தெய்வம் இல்லை. மாத்ரு தேவோ பவா என்ற சொற்றொடரை நீங்கள் கேள்விப்பட்டதில்லையா? கேட்டதால் என்ன பயன்? நீங்கள் அந்த தாய் தெய்வத்திற்கு தொடர்ந்து சேவை செய்தால் எல்லாம் உங்கள் கட்டுப்பாட்டில் இருக்கும். அது தெரியாமல் நீங்கள் உங்கள் சொந்த மதத்தை துறந்து ஒருவித தவம் செய்கிறீர்கள். தம் தவத்தால் என்ன நேரும்? காக்கைகளும் குருவிகளும் அவற்றை கொல்வது, தங்களின் கோபத்திற்கு பலியான பறவைகளை பலியிட்டு அதற்கு நீராடல் செய்வித்து உணவருந்திய பிறகு இல்லத்திற்கு செல்லவும். தங்கள் தாயை தொடர்ந்து கவனித்து கொள்ள வேண்டும். தாம் யக்ஞசர்மா என்ற ஒருவரின் திருமணம் செய்து கொண்டு உடனே சென்று கேட்பாய். அனைத்தையும் கேட்டான். அதை கேட்டுவிட்டு என்னை மன்னியுங்கள், தேவசர்மா தனக்கு புத்தி வந்துவிட்டதாக நினைத்து திரும்பி பறவைகளுக்கு பலி செலுத்தி தன் ஊருக்கு திரும்பினார். சாவித்ரி கூறியது போல அவர் தன் தாய்க்கு சேவை செய்ய தொடங்கினார். தங்கள் கோபத்திற்கு பலியான பறவைகளை பலியிட்டு அவற்றை நீராட்டவும், உணவை உட்கொண்ட பிறகு இல்லத்திற்கு செல்லவும், தமது தாயாரை தொடர்ந்து கவனித்து கொள்ளவும். நீ யக்ஞசர்மா என்ற ஒருவரின் மகளை திருமணம் செய்வாய், செல்வாய். பிறகு உனக்கு ஒரு மகன் பிறப்பான். அவர் தங்களின் வாரிசாக மாறுவார். அதற்கு மேல் தங்களின் தாயும் மனைவியும் இறந்து விடுவார்கள். வேறு என்ன? தாங்கள் வழக்கம் போல் அர்ச்சனை செய்ய வேண்டும். தங்கள் மனதில் நரசிம்மரை வழிபடுவதில் உங்கள் நேரத்தை செலவிடுங்கள். தங்கள் வாழ்வின் இறுதியில் பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணுவின் துணையை பெறுவாய் என்று சாவித்ரி கூறினாள். அனைத்தையும் கேட்டான் அவன். என்னை மன்னியுங்கள் தேவசர்மா தனக்கு புத்தி வந்துவிட்டதாக நினைத்து திரும்பி பறவைகளுக்கு பலி செலுத்தி தன் ஊருக்கு திரும்பினார். சாவித்ரி கூறியது போல அவர் தனது தாய்க்கு சேவை செய்தார். ஒரு இல்லத்தரசி ஆனார். ஒரு மகனை பெற்றெடுத்தாள். பின்னர் அவரது மனைவி மற்றும் தாயார் இறந்த பிறகு அவர் ஒரு துறவியானார். நரசிம்மரை நம்பி வழிபட்டதால் அவர் தனது வாழ்நாளின் இறுதியில் ஸ்ரீ மகாவிஷ்ணுவின் துணையை பெற்றார். கேட்டீர்களா? சுய ஒழுக்கம் எவ்வளவு சிறந்தது! அறிவும் கூட அது இல்லாமல் ஒரு மனிதனே அல்ல. உணவு, உறக்கம், பயம் போன்றவை மனிதர்களுக்கும் விலங்குகளுக்கும் ஒரே மாதிரியானவை. மனிதர்களை விட உயர்ந்தது அறிவு மட்டுமே ஆகும். அது இல்லாமல் ஒரு மனிதனே அல்ல. உணவு, தூக்கம், பயம் போன்றவை மனிதர்களுக்கும் விலங்குகளுக்கும் ஒரே மாதிரியானவை. மனிதர்களை விட உயர்ந்தது அறிவு மட்டுமே. அதில்லாமல் மனிதன் கொம்புகளும் வாலும் இல்லாத மிருகத்தைப் போல இருப்பான். எல்லா நன்மைகளுக்கும் அறிவுதான் திறவுகோல். உங்களுக்கு தெரியுமா? வியாசமா முனிவர் கூறியபடியே சூதமா முனிவர் பரத்வாஜரின் மகன்களிடம் கூறினார். அருமையான கதை கூறினீர்கள். வேறு ஏதேனும் சிறப்பு விவரங்களுக்கு உங்கள் ஆசிரியரிடம் கேட்பது நல்லது. சர்மா கூறினார் என்று பரத்வாஜ முனிவர் புன்னகையுடன் கேட்பார் என்பது அவருக்கு தெரியும். சாதாரண மனிதனே பரத்வாஜரே, புத்திசாலித்தனம், ஞானம், திறமை ஆகியவை உங்களின் 3 பண்புகள். கேளுங்கள். நன் நண்பர் ஒரு நல்ல கேள்வியை கேட்டார். என்ன தெரியுமா? சம்சாரம் ஒரு வலிமையான மரம். அதை நாடுபவன் இன்பம், துன்பம் என்ற இருமைகளால் பிணைக்கப்படுகிறான். செல்வம், மனைவி, குழந்தைகள் போதாதென்று காமம், கோபம் என்ற எதிரிகளால் சிக்கி தவிக்கிறான். அவன் முடிவில்லா நம்பிக்கைகளின் வட்டத்தில் தொடர்ந்து சுழன்று மூச்சு வாங்க முடியாமல் தவிக்கிறான். அந்த சம்சாரத்தில் இந்த பிணைப்புகளிலிருந்து ஒருவர் எவ்வாறு விடுதலை பெற முடியும்? அது என்ன என்று கூறுவாய் என்று கேட்டார். பிறகு என் ஆசிரியர் ஒரு நல்ல கேள்வியை கேட்டார். நான் தங்களுக்கு கூறுகிறேன். அன்றைக்கு நான் கூறியதை கேட்டீர்களா? முனிவர் கூற ஆரம்பித்தார். 8ஆம் அத்தியாயம் நிறைவடைந்தது.